அன்பு நேயர்களுக்கு வணக்கம். அப்ப இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, வீட்டுக்கான அமைப்புல கழிவுநீர் தொட்டி, நன்னீர் தொட்டி, ஆழ்துணை கிணறு, செப்டி டேங்க், சம்பு, போர்வெல் இதெல்லாம் எங்க எக்ஸாக்டா பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோ தாங்க இந்த முழு காணொளி. இந்த முழு காணொளியில உங்களுக்கு இந்த 3 விஷயத்துக்கு உண்டான சந்தேகங்கள் முழுசா தீர்ந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவான விளக்க வரைபடத்தோட நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கீழ்நிலை தொட்டியான சம்பு எங்க வைக்கலான்றத பார்க்கலாம். பொதுவா நம்ம கான்செப்ட் பிரகாரம் இப்படி 4 பாகமாகவும் இப்படி 4 பாகமாகவும் எல்லா இடத்தையும் நீங்க 4 பாகமா பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2, இந்த பக்கம் 2, இந்த குவாட்ரண்ட் ஈசானியம். இந்த குவாட்ரண்ட்ல தான் உங்களுக்கு சம்பு வரணும். நன்னீர் தொட்டி எப்படி வரணும்னா, எக்ஸாக்டா அதை நீங்க போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, குபேர மூலையிலிருந்து ஈசானியத்துக்கு ஒரு உயிர்கோடு கண்டிப்பா போட்டுக்கணும். ஏன்னா உயிர்கோடு தான் இந்த வாட்டர் டேங்கு, போர்வெல்லையும் பிரிக்கக்கூடிய பேஸ் லைன். இன்னொன்னு, இந்த ஒரு சைட்டோடைய உயிரோட்டம் இந்த உயிர்கோடுல தான் இருக்குது. ஏன்னா இப்படிதான் இந்த உயிர்கோடு பிரகாரம் தான் வாசு பகவான் இப்படி தலையை கால் வச்சு இப்படி பின்னாடி நீட்டி இருப்பாரு. இதுதான் அவரோட உயிர்கோடு, மனையோட உயிர்கோடும் அதுதான். புரியுதுங்களா? அதனால ஃபர்ஸ்ட் இப்படி குபேர மூலையில இருந்து ஈசானியத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் இந்த 4 குவாட்ரண்ட்ல இந்த எட்ஜில எல்லாம் கொண்டாந்து போடக்கூடாது. எப்பவுமே முடிஞ்ச அளவு இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாதிக்கு இந்த பக்கம் வந்துடணும். அதே மாதிரி இதுவும் தொட்டியும் அதே மாதிரி பாதிக்கு இந்த இடத்துக்குள்ளார வந்துடணும். இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளார தான் நீங்க வாட்டர் டேங்க் போடணும். எந்த சூழ்நிலையும் 3க்கும் 4க்கும் போகக்கூடாது, இந்த சைடும் போகக்கூடாது. ஏன்னா ஈசானியன்றது குளிர்ச்சி பாகம், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கு, போரு, ஆழமான சமாச்சாரம் எல்லாமே இந்த ஈசானிய பாகத்துல தான் வந்தாகணும். ஃபர்ஸ்ட் இந்த உயிர்கோடை போட்டுட்டு ஒன்னா வாட்டர் டேங்கை இங்க போடுங்க, இல்லைன்னா இங்க போடுங்க, தப்பு இல்லை. புரியுதுங்களா? இது முக்கியம். நம்மளோட எல்லா டிராயிங்லையும் பாத்தீங்கன்னா இந்த உயிர்கோடுன்றத சொல்லியிருப்பேன். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுதான் ஒரு சைட்ல பிள்ளையார் சொல்லி மாதிரி. சைட்டோட பிள்ளையார் சொல்லின்றது இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த உயிர்கோடு தான் ஒரு சைட்டோடைய பிள்ளையார் சொல்லி. நான் நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. நம்மளோட எல்லா டிராயிங்கும் ரொம்ப நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இருக்கும். அதே மாதிரி இது சைட்டுன்னு பாத்தீங்கன்னா, இது பில்டிங்கு. பின்னாடி 1 மடங்குன்னா இந்த ஓப்பன்லாம் 1 மடங்குக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்க இந்த வாட்டர் டேங்க் போட்டுட்டு இதன் பிரகாரம் 1, 2, இந்த பக்கம் 1, 2, இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளார இப்படி பாத்தீங்கன்னா 4 மொத்தம் இந்த சைட்டை 16ஆ பிரிச்சிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒரு 4, அடுத்த குவாட்ரண்ட் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் மொத்தம் 16 ஆச்சுங்களா. இந்த 4 குவாட்ரண்ட்டுக்குள்ளார நீங்க இந்த தண்ணி தொட்டியை பிளேஸ் பண்ணிக்கலாம். தவறு இல்லை. உங்களுக்கு ஒரு சைட்டுடைய அளவு இப்ப 40க்கு நான் பிரிச்சிருக்கிறேன், ஒரு 20 அடி வரும். இதே நீங்க 80, 100 போகும்போது அதனுடைய குவாட்ரண்ட் வேரி ஆகும், அதிகமாகவும் கம்மியாகும். நீங்க பிரிக்க வேண்டியது ஒரு சைட்டை அகலத்தை 4 பங்காகவும் நீளத்தை 4 பங்காகவும் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 பாகமா கிடைக்கும். அதுல ஜனமொழியில இருக்கிற 4 பாகத்தை நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் தண்ணீர் தொட்டி வாஸ்து. இது உங்களுக்கு தெளிவா கால்குலேஷனோட தெளிவா கொடுத்துருக்குறேன். உங்க சைட்டுக்கு தகுந்த மாதிரி அளவு கொஞ்சம் மாத்திக்கங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். அதுக்கு அடுத்தபடியா போர்வெல். இப்ப நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சைட்டுக்கு உயிர்கோடு போட்டுட்டு, எந்த சூழ்நிலையும் இந்த எட்ஜில் போய் இங்கெல்லாம் போடக்கூடாதுங்க.
இந்த ஃபர்ஸ்ட் ஈசானிய குவாட்ரண்ட்ல நீங்க எங்க வேணாலும் போர் போடலாம். என்ன ஒரு சஜெக்ஷன், தண்ணி தொட்டி இங்க கட்டுற மாதிரி இருந்தா போரை இங்க போடுங்க. புரியுதுங்களா? போரை இங்க போடுற மாதிரி இருந்தா தண்ணி தொட்டி இங்க போடுங்க. இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளார 1 2 3 4 இந்த 4 குவாட்ரண்ட்டுக்குள்ளார நீங்க வந்து போர் போட்டீங்கன்னா நல்லது. எந்த சூழ்நிலையிலும் இந்த தலையில வச்சு வாசு பகவான் வந்து இங்க தலையை வச்சு காலை இங்க நீட்டிருப்பாரு. சும்மா இங்க கொண்டு போய் இந்த லைன்ல வந்து எந்த சூழ்நிலையிலையும் போர் டச் பண்ணவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? போரும் டச் பண்ணக்கூடாது, வாட்டர் டேங்கும் சம்பும் டச் பண்ணக்கூடாது. செப்டி டேங்க் இந்த பக்கம் வரக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து இந்த உயிர்கோடை வந்து மதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணணும். நம்ம கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 நம்ம டிராயிங்ல எல்லாமே வரும். சென்சிட்டிவா பிரிக்கும் போது ஒவ்வொரு மூலையும் 9ஆ பிரிக்கணும். அது பின்னாடி வர வீடியோவில் உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். இதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாகமா பிரிச்சிடும். பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து போர் போடக்கூடிய இடங்கள் வந்து இது. இங்க எட்ஜில் எல்லாம் போடாதீங்க. இப்படி இது இந்த டிராயிங் போட்ட மாதிரி இது மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். புரியுதுங்களா? கொண்டு போய் எந்த சூழ்நிலையும் இந்த இடத்துல எல்லாம் வந்து ட்ரில் போட்டக்கூடாது. வாசு பகவான் உயிரை வந்து டச் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதனாலதான் உங்களுக்கு எல்லாமே இதை தெளிவா கொடுத்துருக்குறேன். அதுக்கு அடுத்தபடியா செப்டி டேங்க். இந்த இடத்துல தான் நிறைய இடத்துல தவறு நடக்கும். செப்டி டேங்க்ல தான் நிறைய பேர் ஏமாறுவாங்க. செப்டி டேங்க்ல தான் பல வீட்டுல வந்து தலைவலியை உண்டு பண்ணும். பாத்தீங்கன்னா இங்க 1 மடங்கு, இங்க வந்து 1 மடங்குக்கு மேல். நான் கிட்டத்தட்ட 4.5 அடி கொடுத்துருக்குறேன் நானு ஓப்பன்ல. இங்க வந்து 2 அடி கொடுத்தா இங்க கிட்டத்தட்ட 12 அடி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இங்க 5 அடி கொடுத்துருக்குறேன். சரிங்களா? மொத்தம் நான் சொல்ற மாதிரி 4 நாளா பிரிச்சுட்டு இந்த குவாட்ரண்ட்ல வந்து என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பகுதியில வந்து எந்த சூழ்நிலையிலையும் செப்டி டேங்க் கொண்டாடக்கூடாது. இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணணும்னா 2 பகுதிக்கு மேல நீங்க வந்து இங்க போர் போட்டீங்கன்னு வச்சீங்களா, இங்க வந்து வாட்டர் டேங்க் போடுவீங்க. செப்டி டேங்க் கொண்டு போய் இங்க போடக்கூடாது. 4வது குவாட்ரண்ட்ல நிறைய பேர் வீட்டுல செப்டி டேங்கை கட்டி அது மேலேயே பேசன் வச்சு அது மேலேயே உட்காருவாங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வாஸ்து குத்தம். 2ல இருந்து இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, 3 8 வரைக்குமே இந்த குவாட்ரண்ட்டை தான் நீங்க வந்து செப்டி டேங்க் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பக்கா வாஸ்து. நிறைய பேர் இது இப்படி சொல்றது இல்லை. நிறைய பேர் வீடியோலையும் பார்த்துருக்கேன். இங்க கொண்டு போய் போட சொல்றாங்க. இங்கெல்லாம் போடக்கூடாது. இந்த இடத்துல குழி ஆகுமா? இந்த இடத்துல குழியே ஆகாது. குழின்றது வந்து இதுவும் குழி தான். செப்டி டேங்கும் ஒரு குழி தான். இது அசுத்த குழி. சரி, இது வந்து நல்ல குழி போரு. இந்த பக்கம் வாட்டர் டேங்க் வந்து நல்ல குழி. இந்த அசுத்த குழிக்கு உண்டான பகுதி தான் வந்து வாயு மூலையில இருக்கிற 3வது பாகம். இந்த பாகத்துல நீங்க வந்து செப்டி டேங்க் கணக்கு பண்ணி போட்டு கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்து வந்து பக்கா வாஸ்துவாயிரும். இதுல வந்து உங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வராது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உயிர்கோடி இப்படி கிராஸ் ஆகி இப்படி போயிருது. அதனால இங்க இந்த பக்கம் வர வாய்ப்பு இல்லை. ஆனா 4வது குவாட்ரண்ட்டுக்கு போகாத மாதிரி இந்த செப்டி டேங்கை நீங்க போட்டுக்கணும். இதுதான் துல்லிய வாஸ்து. நிறைய பேர்ல வந்து இது வந்து மிகப்பெரிய குழப்பமாக வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் செப்டி டேங்க் இங்க கொண்டாந்து போடுறதா, இங்க கொண்டாந்து போடுறதா, இங்கெல்லாம் போடவே கூடாது. இந்த இடத்துல செப்டி டேங்கை போட்டா லேடிஸ் வந்து அந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. அக்னின்றது என்னங்க? நெருப்பு. நெருப்பு இருக்கிற இடத்துல கொண்டு போய் அசுத்தத்தை வச்சா என்ன ஆகும்? அக்னி தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சுத்தமான ஒரு பூதம். அக்னி வந்து எல்லாத்தையுமே அழிச்சிடும், எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திடும். அந்த இடத்துல கொண்டு போய் இதை கொண்டு போய் இங்க என்ன வச்சா என்ன ஆகும்? அக்னி பகவான் டென்ஷன் ஆகிடுவாரு. டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவாரு? நெகட்டிவா மாறிடுவார். நெகட்டிவானா நமக்கு நெகட்டிவ் நடக்காது, நமக்கு வந்து பாசிட்டிவ் நடக்காது, நெகட்டிவாவே நடக்கும். அதனால உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் உண்டான பிளேஸை வந்து உங்களுக்கு தெளிவா நான் இப்ப கொடுத்துருக்குறேன். 3 சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. இதுதான் 3 சேர்ந்தது. குபேர மூலையில இருந்து ஈசானியத்துக்கு ஒரு லைன் போட்டாச்சு. இந்த இடத்துல செப்டி டேங்கு, இந்த இடத்துல போர்வெல், இந்த இடத்துல வாட்டர் டேங்க்.
இது மூணும் சேர்ந்த முழு டயக்ராம். ஏன்னா தனித்தனியாக கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால தான் இதில் வந்து உங்களுக்கு முழுசாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைட்டு வாங்கினதும் ஸ்கேல் எடுத்து வச்சு வேலையாக வந்து இந்த கிராஸை வந்து நீங்கள் சைடில் நூல் கட்டி இந்த இடத்துல வந்து எதுவும் கிராஸ் பண்ணக்கூட கூடாதுங்க. வாட்டர் டேங்கும் கிராஸ் பண்ணக்கூடாது, போரும் கிராஸ் பண்ணக்கூடாது, செப்டி டேங்க் வரவே கூடாது, வராது. என்னுடைய கான்செப்டில் வந்து 2லேருந்து 2.5லேருந்து இந்த 3 ஃபுல்லாக நீங்கள் வந்து செப்டி டேங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 4க்கு வந்து செப்டி டேங்க் அந்த சூழ்நிலை கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி வாட்டர் டேங்க் வந்து அப்படியே கொஞ்சம் நகர்த்தி இங்கெல்லாம் போடக்கூடாது. இது எந்த அளவுக்கு நகர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். யார் யார் எங்கே இருக்கணுமோ அவங்கவுங்க அங்கே இருந்தால் தான் அவங்க இடத்துக்கு வந்து சௌரியமாக வேலை செய்ய முடியும். அவங்களுக்கு ஆகாத இடத்துல கொண்டு போய் வச்சு அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கு வந்து பாசிட்டிவான வேலையை செய்ய மாட்டாங்க, நமக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. வில்லங்கத்தை ஏற்படுத்தும் போது பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஒரு சில பேருக்கு கால நேரம் நல்லா இருந்ததுன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு கால நேரம் நல்லா இல்லைன்னா அது இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்து வீதிக்கே கொண்டாந்துடும். அதனால பூதகணங்களை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் அதுக்கு பேரே பூதகணங்கள், பஞ்சபூதங்கள்னு எதுக்கு சொல்றாங்க. அதனால இந்த 3ஐயும் சேர்த்து உங்களுக்கு தெளிவான வீடியோவை கொடுத்துருட்டேன். இதன் பிரகாரம் நீங்கள் வந்து வீடு கட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித வாஸ்து குற்றமும் இருக்காது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வரும். நன்றி, வணக்கம்.